Hi soldiers. இது பாத்தீங்கன்னா Honda Activa. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்ஜின் இருக்கு, ரெண்டு டயர் இருக்கு, நல்ல ஸ்டீரிங் இருக்கு, வேற என்ன இருக்கு? இத தவிர்த்துட்டு ஒரு 100ல இருந்து 200 ஸ்பேர் பார்ட்ஸ் இதுல இருக்கு. ஆனா இதோட விலை 74000 ரூபாய் ஆஃப் ரோட் பிரைசிங் பாத்தீங்கன்னா. ஆனா இதுவே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு இந்த குட்டி AMD Ryzen 9 7956X பாத்தீங்கன்னா இதுவுமே 74000 ரூபாய் தான். ஆனா இதுல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்ல, 5000 ரூபாய். இந்த Activa நீங்க ஸ்மாஷ் பண்ணி உடைச்சிட்டு வேஸ்ட் கடையில போட்டாலும் கூட உங்களுக்கு மணி தருவாங்க. ஆனா இதை நீங்க உடைச்சீங்கன்னா இல்ல, ஜஸ்ட் கீழே போட்டாலே இதோட வேல்யூ 0 ஆயிடும். பொதுவா மக்கள் கிட்ட ஒரு பொது புத்தி இருக்கும், அது என்ன அப்படின்னா இவ்வளவு குட்டியா இருக்கு, இது போய் இவ்வளவு வேலையா, இது ஒண்ணுமே இல்ல, இதுல போய் இவ்வளவு வேலையா, இதுக்கு நான் ஒரு பைக் வாங்கிடுவேன், இதுக்கு நான் வந்து வீடு கட்டுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொசைட்டில ரொம்பவே நிறைய இருக்கு. அதாவது டெக்னாலஜி பத்தின மூட நம்பிக்கைகள். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆக்டிவாவோட ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ, இந்த குட்டி ப்ராசஸரோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ, அண்ட் ஹோண்டா இந்த ஆக்டிவா மூலம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, AMD இந்த ப்ராசஸர் மூலமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இப்படின்ற எல்லா விஷயமுமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமா இந்த பொதுவான பொது புத்தியில இருக்கிற இந்த மூட நம்பிக்கை அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மித்து எல்லாத்தையும் வந்து நீங்க பஸ் பண்ண போறோம். சோ ரொம்ப வீடியோ போலாம். நான் உங்க பீஸ்டா, இது உங்க TechUruttu. இப்படியே பேசிட்டு இருந்தா என்னட்ட அர்த்தம், எது பெருசு அடிச்சு காட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். This video is sponsored by TechUruttu. சிடிகி ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா Windows 10 Pro OEM கீயும் MS ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டு டயர், ஒரு என்ஜின், ஒரு பேட்டரி, அதெல்லாம் பெரிய சைஸ். இப்படி இருக்கிற ஆக்டிவாவே 74000 இருக்கும்போது குட்டியூன்னு இருக்கிற 7956 எவ்வளவு பிரைஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே டவுட்டா இருக்கும். இந்த டவுட்டை கிளியர் பண்ணா முதல்ல ரெண்டு ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அண்ட் அதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரெவென்யூ அந்த கம்பெனிஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ண முடியும், இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவாவோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் Honda Activa. Honda Activaவோட ஸ்டாண்டர்ட் வேரியண்டோட இப்போ இருக்கிற ஆஃபர் பிரைஸ் என்னன்னா அப்ராக்சிமேட்டா 74000 ரூபாய். இதில் நம்ம ஒரு 15%, அதாவது பார்த்தீங்கன்னா 11100 ரூபாய் வந்து மைனஸ் பண்ணிப்போம். எதுக்காக அப்படின்னா டீலரோட மார்ஜின், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீலர் வந்து அங்கே வச்சு பாதுகாக்கிற வரைக்கும் ஆகிற செலவு, சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து மார்ஜினோட சேர்த்து எல்லா செலவுக்கும் சேர்த்து நம்ம ஒரு 15% எடுத்துருவோம். ஸோ 15% 11100 ரூபாய் எடுத்த உடனே நமக்கு 62900 ரூபாய் இப்போ இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் Honda Activaவோட பிரைஸ். ஓகே ஃபைன். Honda Activaல இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கண்டிப்பா அது என்ஜின் தான். ஏன்னா Honda Activaன்றது ஒரு கம்பஷன் என்ஜின் யூஸ் பண்ற ஒரு வண்டி. சோ அந்த வண்டியில அதிகமான பிரைஸ் நம்ம பே பண்ண போறது இன்ஜினுக்காக தான். சோ இன்ஜினோட பிரைஸ் என்ன? இன்ஜினோட பிரைஸ் நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்ஜினை நீங்க இன்கேஸ் உங்களோட பைக்ல வந்து இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை நீங்க மாத்தணும்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 30000 வந்து ஹோண்டாக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த 30000 ரூபாயில 10000 ரூபாய் வந்து எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா அது வந்து சர்வீஸ் சார்ஜா இருக்கலாம், இல்லை மார்ஜினா கூட இருக்கலாம். ஸோ மீதி இருக்கிறது பேலன்ஸ் 20000. ஸோ 20000 அந்த இன்ஜினோட பிரைஸா இருக்கலாம் தியரிட்டிக்கலி. சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த 62900 ரூபாயில அந்த முக்கியமான பொருள் அந்த இன்ஜின் அதை எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்குது நமக்கு 42900 ரூபாய். இப்போ இந்த 42900 ரூபாயில இன்னொரு ஒரு 20000 நம்ம எடுத்துடலாம். எதுக்காக அப்படின்னா இன்ஜின் தவிர்த்து மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு 20000 வரும்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா வச்சுப்போம். ஸோ மொத்தமா ஓவராலா வண்டியில இருக்கிற மொத்த ஸ்பேர் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40000 ரூபாய் இருக்கிற மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா நமக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22900 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 22900 ரூபாய் தான் ஹோண்டாவோட மார்ஜின் தியரிட்டிக்கலி. ஹோண்டாவோட P&L ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட வந்து கிராஸ் ப்ராஃபிட்டா வந்து 30% வைக்கிறாங்கன்னு தெரியும். P&L ஸ்டேட்மெண்ட் ஒன்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவுதான். ஸோ அப்படின்னும் போது நமக்கு இப்போ இந்த ஹோண்டா ஆக்டிவோட ஸ்பிளிட் அப் பண்ணும்போது அகைன் நமக்கு இந்த 22900 கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் மார்ஜின். ஸோ நம்ம கரெக்டாக கணக்கு வந்துருதுங்களா? ஸோ இந்த மார்ஜின் கிராஸ் மார்ஜின் தான், நெட் மார்ஜின் கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் மற்ற விஷயங்கள் அதெல்லாம் செலவு பண்ணணும். அதுக்கு செலவு பண்ணாங்கன்னா அகைன் ஒரு 15-20% வரைக்கும் போகும். ஸோ பேலன்ஸ் அவங்க நெட் ப்ராஃபிட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஆக்சுவலா ஹோண்டா கிடைக்க போற நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா ஒரு பைக் வித்தா அவங்களுக்கு கிடைக்க போறது 7633 ரூபாய். ஸோ இது வந்து நெட் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்டா 22900 ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் டேட்டா தான். எப்படி இந்த டேட்டா எடுத்தீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹோண்டாவோட P&L ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஏர் அவங்களே அப்டேட் பண்ணுவாங்க, இல்லை நீங்களே கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓவரால் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் ரெவென்யூ வச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பைக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட்டா 30% வைக்கிறாங்க. அதுல
அவங்களுக்கு 8-10% வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது எக்ஸ்பென்ஸ்லாம் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இப்படின்றது அவங்க P&L ஸ்டேட்மெண்ட் பார்த்தா நமக்கு தெரியுது. இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா AMD பக்கம் போவோம். அதாவது AMD 7956X மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் AMD Ryzen 9 7956X. AMD Ryzen 9 7956X ஒரு 16 கோர் 32 thread AMD ஓட high-end consumer grade ப்ராசஸர். இப்போதைக்கு நீங்க ஒரு AMD ல ப்ராசஸர் வாங்கணும், இருக்கிறதுலே high-end ப்ராசஸர் இருக்கணும், அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வேணும், கன்சியூமர் கிரேட்ல இருக்கணும்னா இந்த ஒரே ப்ராசஸர் தான் இருக்கு. இதுதான் பெரிய ப்ராசஸர். ஓகேங்களா? இந்த ப்ராசஸரோட லான்ச் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 ரூபாய். பட் இப்போ பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து லான்ச் பிரைஸே எடுத்துப்போமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே மாதிரி 15% வந்து இம்போர்ட்டர், ஏன்னா இது இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணாதனால இம்போர்ட்டர் வந்துருவாங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க, அப்புறம் ரிட்டைலர் வராங்க, அப்புறம் தான் நம்ம கைக்கே வரும். ஏதாவது டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கும், ஷிப்பிங் சார்ஜஸ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரிட்டைலுக்கு வந்து வச்சுப்போம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11,100 ரூபாய் 15% போயிடுச்சுன்னா மீது நமக்கு 62,900 ரூபாய் கிடைக்கும். இந்த 62,900 ரூபாவை AMD எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த 62,900 ரூபாயில இருந்து எவ்வளவு மார்ஜின் வந்து AMD எடுக்க போறாங்க அப்படின்றது நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ப்ராசஸர்ல என்ன இருக்கு? ப்ராசஸர்ல பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் தான் இருக்கும். ஒன்னு அதை பார்த்தீங்கன்னா சிலிகான் வேஃபர்ல இருந்து எடுத்த அந்த டை. ஓகேங்களா? ரெண்டாவது IHS இன்டகிரேட்டட் ஹீட் ஸ்ப்ரெடர். மூணாவது அந்த பேஸ் PCB. இது மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி வேற எதுவுமே இருக்காது. மொத்தம் மூணே ஒரு விஷயம் தான். இதுல எக்ஸ்பென்சிவான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட டை தான். நான் நம்பர் 1 AMD 7956X பார்த்தீங்கன்னா ஒரு பாலித்திக் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ற ஒரு ப்ராசஸர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைஸ் இருக்கும். அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 டை பார்த்தீங்கன்னா கோர் டை, அதாவது CCD கோர் சிப்லெட் டைன்னு சொல்லுவோம். ஸோ இதுல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் ப்ராசஸிங் கோர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கோர்லயே 8 கோர், ரெண்டுத்துல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 16 கோர் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர் ப்ராசஸ்ல பண்ணப்பட்ட டை. இதுக்கு இன்னொரு டை இருக்கும், அது பார்த்தீங்கன்னா IO டைன்னு சொல்லுவோம். இது எதுக்காகன்னா ப்ராசஸருக்கும் மற்ற பெரிஃபெரல்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க IO மேனேஜ் பண்றதுக்கான ஒரு கண்ட்ரோலர் டை மாதிரி வச்சுங்களேன். ஸோ இந்த டை வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 நானோமீட்டர்ல பண்ணாங்க கேட்டால் கண்டிப்பா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான 6 நானோமீட்டர் ப்ராசஸ் தான் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட 2 டிஃப்ரெண்ட் டைஸ் இருக்கு. அண்ட் இதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படின்றத பார்த்தா மட்டும் போதும். நமக்கு மொத்தமா ஓவராலா ப்ராசஸர் எவ்வளவு மேனுஃபேக்சர் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன். AMD இந்த சிப்லெட்ஸை இந்த டைஸை எங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க? TSMC கிட்ட தைவான்ல இருந்து வருது. ஸோ தைவான்ல இருக்க TSMC எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? TSMC ஒரு 5 நானோமீட்டர் வேஃபருக்கு கிட்டத்தட்ட $17,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. அது நம்ம ஊர் கணக்கில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 13 லட்சத்து சில்லறை வரும். எவ்வளவுன்றதை நீங்க ஸ்கிரீன்ல பாத்துங்க. சரி, இந்த சிங்கிள் வேஃபர்ல நமக்கு எத்தனை டைஸ் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த TSMCயோட 5 நானோமீட்டர் ப்ராசஸ்ல பண்ணப்பட்ட வேஃபர் வந்து கிட்டத்தட்ட நம்மளால 838 டைஸ் இண்டிவிஜுவல் டைஸ் வந்து நம்ம பிரிச்சு எடுக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா சிலிகான் வேஃபர்ஸ்ன்றது எல்லாமே ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது, சிலது ஒர்க் ஆகாம போகலாம். ஸோ இந்த 5 நானோமீட்டர் ப்ராசஸ்ல பண்ணப்படுற வேஃபர்ஸோட எஃபிஷியன்சி எவ்வளவு, எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம ஈல்டு கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 95.2% வந்து நம்ம ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல சொல்லப்படுது. அப்படின்னா 838ல 95% எவ்வளவு அப்படின்னா 798. ஸோ AMD பார்த்தீங்கன்னா 13,90,000 சில்லறை செலவு பண்ணி கிட்டத்தட்ட 798 CCD கோர் காம்ப்ளெக்ஸ் டைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ சிங்கிள் கோர் காம்ப்ளெக்ஸ் டைஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு சிங்கிள் டைக்கு AMD ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் இந்தியன் ரூபீஸ்ல வெறும் 1,742 ரூபாய் 64 பைசா தான். இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? ஸோ நமக்கு ஒரு சிங்கிள் டையோட பிரைஸ் என்னன்னு கிடைச்சிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ராசஸர்ல 2 கோர் காம்ப்ளெக்ஸ் டை இருக்குன்னு சொன்னேன், CCDs இருக்குன்னு சொன்னேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டா மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,485 ரூபாய் 29 பைசா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 நானோமீட்டர் கோர் காம்ப்ளெக்ஸ் டைக்கு AMD செலவு பண்றாங்க. கோர் காம்ப்ளெக்ஸ் டைக்கு வரமா மூணாவது நமக்கு வந்து IO டை எக்ஸ்ட்ரா இருக்கும் ப்ராசஸர்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TSMC எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸ்ல பண்ண போறதுனால இது வெறும் $10,000 தான். கம்பேரிங் டு 17,000 இது 10,000 தான், அதோட சீப். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 5 நானோமீட்டர் டையோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால சிங்கிள் வேஃபர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளால 437 CCDs எடுக்க முடியும் வேஸ்டேஜ்லாம் போனதுக்கு அப்புறம். ஸோ 6 நானோமீட்டர் வேஃபரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,18,000 ரூபாய். இது நம்ம 437 டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவுனா 1,870 ரூபாய் 89 பைசா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த IO டைக்கு AMD ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ன்றது வெறும் 6,175 ரூபாய் 18 பைசா. இந்த IO டைக்கு அப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா IHS இருக்கு, அதை பார்த்தா இன்டகிரேட்டட் ஹீட் ஸ்ப்ரெடர். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் PCB இருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாங்க ஆவரேஜான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $10 கிட்ட செலவு பண்ணுவாங்க. பேக்கேஜிங் எல்லாம் பாக்ஸோட சேர்த்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஆன்லைன்ல ஆர்டிகல்ஸ் இருந்து. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா $10 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 818 ரூபாய் வந்து செலவாகும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த AMD 7956X மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோனா வெறும் 6,175 ரூபாய் 18 பைசா தான். ஸோ இதுல AMDக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் என்னன்னா ஒரு ப்ராசஸர் சேல் பண்ணாலே
கிட்டத்தட்ட 56,724 ரூபா புள்ளி 82 பைசா கிடைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 90% வந்து ப்ராஃபிட் மார்ஜின். அடேங்கப்பா இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். 90% ப்ராஃபிட் மார்ஜின்றது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஓகேங்களா? எந்த ஒரு பிசினஸ்லயுமே இப்படி பண்ண முடியாது. ஆனா AMD எப்படி இந்த 795 இப்படி பண்றாங்க? அப்போ உண்மையாவே AMD மாதிரியான ப்ராசஸர், AMD மட்டும் இல்லை, இன்டெல் இருந்தாலும் சரி இதே கதை நடக்கும் இந்த மாதிரி சிலிகான் கம்பெனிஸ்ல. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் உண்மையாவே மக்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது அவங்களோட கிராஸ் ப்ராஃபிட் மட்டும்தான், நெட் ப்ராஃபிட் இது கிடையாது. ஹோண்டா ஆக்டிவால எப்படி 30% கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட கிராஸ் ப்ராஃபிட் 90%. பட் ஹோண்டால வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நெட் ப்ராஃபிட்ன்றது 8 to 10% தான் ஆக்சுவலா இருக்கு P&L ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது. அதே மாதிரி இவங்களோட நெட் ப்ராஃபிட்ன்றது இவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்றது. ஸோ 90%ம் AMDயோட பாக்கெட்டில் போகிறதா இல்லை வேற எங்காவது போகிறதா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஹோண்டா ஆக்டிவான்றது ஒரு மேட்டரா அப்படின்னா நாட் ஒன்லி அது ஒரு பைக்கு, அதை நீங்க உடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அந்த மேட்டர் எடுத்து போயிட்டு நீங்க வேற ஏதாவது வேஸ்ட் கார்டில் கொடுத்தா உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஹோண்டா ஆக்டிவால அதிகமாக செலவு பண்றது மேட்டர். அந்த மேட்டர்ன்றது அந்த இரும்பு, இந்த மாதிரியான ஆக்சுவல் அலுமினியம், இந்த மாதிரியான மேட்டர்ஸ்க்காக தான் நம்ம அதிகமாக செலவு பண்றது. ப்ராசஸர், ரேம், SSDs, ஹார்ட் டிரைவ்ஸ், இந்த மாதிரியான டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம அதே மாதிரி இந்த மேட்டர்ஸ்க்காக தான் பே பண்றோமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்காக நம்ம வாங்குறது இல்லை. எதுக்காக நம்ம வாங்குறோம்னா டெக்னாலஜி தட் ஆக்சுவலி மேட்டர்ஸ், அதுக்காக தான் நம்ம வாங்குறோம். புரியல? ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டாவா? மேட்டர் விசஸ் டெக்னாலஜி தட் ஆக்சுவலி மேட்டர்ஸ். இந்த வீடியோ நம்ம ஆக்டிவா அண்ட் ப்ராசஸர் கம்பேர் பண்றது எதுக்காகனா நம்மளோட பொது புத்திக்காக தான். அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஜென்ரல் மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னா, இந்த சின்ன பொருளா இருக்கு இது ரேட் அதிகம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ பெருசா இருக்கு இது ரேட் கம்மி, அது இல்லாமல் இது வந்து நான் ரீசேல் வேல்யூ இருக்கு, இதை நான் அடிச்சு உடச்சு வித்தாலும் கையில கலப்படம் எனக்கு காசு தருவா, இதுல எதுவுமே தர மாட்டான் அப்படின்ற விஷயம் நம்ம பொது புத்தியில் இருக்கிறனால தான் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த வீடியோல வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலா இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸை இப்படி கம்பேர் பண்றது முக்கியமா ஆக்சுவலா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் சர்வ் பண்ண போற பர்பஸ் என்னன்றதை பார்க்கணும். முக்கியமான விஷயம் இந்த பைக், ஜுவல்ஸ், பில்டிங்ஸ் லைக் வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ண போகிறது அந்த பர்பஸ்க்காக மட்டும் இல்லை. அந்த விஷயம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மேட்டர்ஸ்னா பொருட்கள். ஏதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் ஹோண்டா ஆக்டிவா பண்ணணும்னா உங்களுக்கு ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம், காப்பர், பிளாஸ்டிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஆனால் இதுவே ப்ராசஸர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இது எதுவுமே தேவைப்படாது, தேவையில்லை. ஸோ அங்கே நீங்கள் செலவு பண்ணுறது அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற மேட்டருக்காக கிடையாது, அது பண்ணக்கூடிய ஆக்சுவல் திங்குக்காக. பட் இங்க நம்ம பே பண்றது இது வண்டி ஓடுறதுக்காக மட்டும் பே பண்ண போறது இல்ல. நாம இந்த வண்டி ஓடுது இல்லையா, அது கூட நம்ம கூட வந்து இந்த மெட்டல்லாம் வருது இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் பே பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரிஸ்க்கு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது, ஜஸ்ட் போட்டுட்டு போறது மட்டும் தான். பட் ஏன் அது அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு? ஏன்னா அதுல இருக்க மேட்டர் தான் மேட்டர். அதாவது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது கோல்டு ஆக்சுவலி ரேட் அதிகம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பென்சிவா இருக்கு. அதே மாதிரி தான் பில்டிங்ஸ் லைக் வீடு, ஆஃபீஸ், இந்த மாதிரியான ஆக்சுவல் பில்டிங்ஸ் இருக்குல்ல, வில்லாஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுவுமே பாத்தீங்கன்னா அதோட பர்பஸ் தங்கர் தான். நீங்க ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி, ஆனா இதுவே நீங்க பில் பண்ணீங்கன்னா அது ரேட் அதிகம். ஏன் அப்படின்னா நீங்க பில் பண்ணும்போது நீங்க ஜல்லி, செங்கல், தண்ணி, மணல், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க வாங்கி பில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க தங்கறதுக்காக நீங்க பே பண்ணல, ஆக்சுவலா அந்த பொருள் பில் பண்றதுக்கு இவ்வளவு பொருள் தேவைப்படுது, அந்த பொருளோட செலவு தான் நமக்கு இங்க வந்து நிக்கிறதே தவிர இது சர்வ் பண்ற பர்பஸ்க்கு நம்ம பே பண்றதே கிடையாது. ஆனா இதுவே ப்ராசஸர் சைடு வந்தனா அப்படி இல்ல. ப்ராசஸர் சைடுல அது சர்வ் பண்ண போற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள். ஏன்னா நீங்க இது மாதிரி எவ்வளவு பொருள் எடுத்து வந்து இந்த சைடு வச்சாலும் அது பண்ண போற ஒர்க்கை இதால பண்ணவே முடியாது. ஸோ இதனால தான் ப்ராசஸரோட பிரைஸ் வந்து அதிகமா இருக்காம நமக்கு தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, ப்ராசஸரை வச்சு நீங்க என்ன வேணா பண்ண முடியும். வீடியோ எடிட் பண்ணா பண்ணலாம், கேம் ஆடணுமா ஆடலாம், 3D மாடலிங் பண்ண முடியும், பண்ண முடியும், போட்டோ எடிட் பண்ண முடியும், படிக்கணுமா ஸ்டடி பண்ண முடியும், வீடியோஸ் பார்க்கணுமா, மீடியா கன்சல்ட் பண்ண முடியும், கேம் டெவலப் பண்ண முடியும், இந்த பைக் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான டிசைன் ரெடி பண்ணணுமா அதுவும் பண்ண முடியும், வீடு கட்டுறதுக்கான டிசைன் ரெடி பண்ணணுமா அதுவும் பண்ண முடியும். இந்த மாதிரி blah 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 சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த பிசி, இந்த மாதிரி டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் வச்சு உங்களால் நீங்க என்ன வேணா பண்ண முடியும். ஆனா இதால அந்த குறிப்பிட்ட பர்பஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இது அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்றேன் இது வேறு அது வேறு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப உண்மையாவே AMD வந்து ஏமாத்துறாங்களா? AMDன்னு இல்ல, இப்போ டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாம் ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா AMDயோட P&L ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருவோம். அவங்க எவ்வளவு வந்து காசு மேக் பண்ணிருக்காங்க, அவங்க எவ்வளவு எதுல ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது. How AMD spends their revenue. இப்போ நான் பார்க்கும்போது AMDக்கு இல்ல, எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கும் இப்படிதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு AMDயோட 2022 இயர்க்கான ப்ராஃபிட்
அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23 பில்லியன் வந்து பண்ணியிருக்காங்க எப்படி 2022 இயரில். அண்ட் இவங்க நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.3 பில்லியன் மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் எவ்வளோ, நெட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா வெறும் 5% மட்டும் தான் ஏஎம்டிக்கு மார்ஜின். அது மாதிரி ஏஎம்டி 90% மார்ஜின் வச்சாலும் கூட இவங்களால வந்து நெட் மார்ஜினா 5% தான் பண்ண முடியுது. ஆனால் ஹோண்டா 30% மார்ஜின் வச்சோம், கிட்டத்தட்ட 10% வந்து நெட் மார்ஜின் எடுக்க முடியுது. ஸோ இதுதான் வித்தியாசம். அப்போ ஏஎம்டியோட காசுல எங்க ப்ரோ போச்சுன்னு கேட்டா முக்கியமான விஷயம் ஆர்என்டி. நீங்க பே பண்றது அந்த பொருளுக்காக இல்ல, அந்த பொருள் பண்ணக்கூடிய விஷயத்துக்காக. அந்த பொருள் பண்ணக்கூடிய விஷயம்ன்றது சும்மா வராது, அதுக்கு ஆர்என்டி பண்ணணும். ஆர்என்டினா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த மாதிரியான டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாருமே அதிகமா ஸ்பெண்ட் பண்றது எதுக்காகனா ஆர்என்டிக்காக மட்டும்தான். ஸோ நாம நினைக்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 90% மார்ஜின் வச்சுட்டு 90% அப்படியே யாரும் பாக்கெட்ல வச்சு போட்டு போறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் ஹோண்டா ஆக்டிவா எதுவும் பெரிய ஆர்என்டி பண்ணி பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ண போறதில்ல. போன வாட்டி ஹோலஜன் இருந்தா இந்த வாட்டி வந்து எல்இடி கொடுப்போம். போன வாட்டி நார்மல் ரெகுலர் இது இருந்தா அது பேர் என்ன மீட்டர், இந்த வாட்டி வந்து அது டிஜிட்டலா கொடுப்போம். போன வாட்டி நார்மலா இருந்தா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளூடூத் ஃபீச்சர் கொடுப்போம். இவ்வளவுதான் பண்ணுவாங்களே தவிர எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயம் பண்ண போறது கிடையாது. ஸோ ஆர்என்டிஸ்ன்றது இந்த மாதிரி கம்பெனிஸ் கிடையாது. ஈவன் தான் நீங்க ஹோண்டாவோட பேண்டல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்என்டிக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மென்ஷனே பண்ணல. ஏன்னா அவங்க ஆர்என்டிக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ணல மென்ஷன் பண்ற அளவுக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்களும் வந்து இனிமேலும் இந்த மாதிரி ப்ராசஸ் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு கோல்டு கூடயோ பைக்கு கூடயோ இல்ல ஒரு பில்டிங் கூடயோ இல்ல வேற ஏதாவது பொருள் கூடயோ வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னா எந்த ஒரு பொருளுமே இந்த ப்ராசஸர் கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் மொபைல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதை பண்ண போறது கிடையாது. ஸோ ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மந்திர மாதிரி. நீங்க ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போய் சொல்லிருப்பீங்களா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்க இதை கிளிக் பண்ணா இது வரும், பிசின்னு ஒன்று இருக்கும், இதுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஃபேஸை அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? இந்த ஏஐ இந்த மாதிரி விஷயம்லாம் இவ்வளவு டெவலப் ஆகுதுன்னா அது முக்கியமான ரீசன் இந்த மாதிரி ப்ராசஸிங் ரிசோர்சஸ் தான். நீங்க இப்போ யூஸ் பண்ற சாட் ஜிபிடி, ஆனா சாட் ஜிபிடி மாடலை ட்ரைன் பண்றதுக்கு பல கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் அண்ட் பல ப்ராசஸ் வந்து தேவைப்பட்டிருக்கும் கிளவுட் ரிசோர்ஸா. ஸோ அதெல்லாம் இருந்ததுனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால சாட் ஜிபிடி யூஸ் பண்ண முடியுது. ஸோ என்னதான் நீங்க வந்து மொபைல் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நீங்க யூஸ் பண்ற ஆன்லைன்ல கன்சியூம் பண்ற எல்லா டேட்டால இருந்து எல்லா விஷயமே ஏதோ ஒரு பிசியால, பிசின்றது இந்த x86 பேஸ் பண்ண நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் பேஸ் பண்ண ஒரு சர்வரோ இல்ல ஏதோ ஒரு மெஷின்ல இருந்தா உங்களுக்கு வந்து டேட்டாவாவோ இல்ல ஒரு சர்வீஸாவோ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதோட டெவலப்மெண்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ இருக்கிற ஹியூமன் மேன் கைண்டுக்கு. ஸோ இது இல்லாம நம்மளால அடுத்த கட்ட நகர்வா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. இது வேறு அது வேறு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான மூட நம்பிக்கை வந்து ரொம்ப நிறைய கிடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணணும்னா நம்ம தான் மற்றவங்க டீச் பண்ணணும். தெரிஞ்சவங்க வந்து மற்றவங்க தப்பா சொன்னாங்கன்னா நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லணும். ப்ரோ எங்க காலேஜ் ஸ்கூல்ல எங்க ஸ்டாஃபே வந்து தப்பா சொல்றாங்க ஒரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். ஏன்னா சிலபஸ்லயே நிறைய விஷயம் தப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அதே சிலபஸ் தான் படிச்சு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் மாத்தணும்னா நாம வந்து இன்டர்நெட் கம்யூனிட்டி வந்து நாம கொஞ்சம் தெளிவாகணும். ஸோ தெளிவாக தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். எல்லாருமே அந்த மாதிரி டெக்னாலஜி மேல இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் அண்ட் இந்த உருட்டுகள் எல்லாமே வந்து இல்லாம போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்சைட்ஃபுல்லா இருந்து மீனிங்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராசஸர் வச்சு பிசி பில்ட் பண்ணா A2D PC ஃபேக்டரி கான்டாக்ட் பண்ணி A2D PC ஃபேக்டரி சிஸ்டம் இன்டகிரேட்டர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ல போயிட்டு கஷ்டப்பட்டு ப்ராடக்ட் சொல்லி அவங்க ஏதாவது அவங்க கிட்ட ஸ்டாக் அவங்க கிட்ட தள்ளி அப்படிலாம் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கன்சல்டிங்ன்ற விஷயத்தை பார்ப்போம். நம்மளோட இன்ஜினியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கன்சல்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன நீட் இருக்கு என்ன தேவை அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்பெக் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த பிசி உங்களுக்கு பில் பண்ணி வித்தின் 7 டேஸ்ல வீட்டுக்கு ஃப்ரீயாவே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு. சென்னையில இருந்தீங்கன்னா டோர் ஸ்டெப் இன்ஜினியர் டெலிவரி இருக்கு. வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ உங்களுக்கு லைஃப் டைம் டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு. வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி A2D PC ஃபேக்டரி உங்களுக்கு பண்ணி தர போறாங்க. லைஃப் டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசில இருக்கிற சர்வீஸ் லேபர் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். ஓகே சோல்ஜர்ஸ், A2D PC ஃபேக்டரி ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் ட்ரை பண்றேன் போடுறதுக்கு. அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும்